இருந்தார். அவர் ஹார்ட் அட்டாக்கில் தான் இருந்தார். ஓ அது எல்லாம் ஒரே ஷிஃப்ட் தான். 3 பேர்த்துக்கும் ஒரே பேர் தான். கொண்டாடி பேர் 3 பேர்த்துக்காரு. அப்படிங்களா? ஓ கீதா பேர் எல்லாம் கீதா, மிஸ்ஸஸ் பேர் கீதா. அந்த ஆட்டோ டிரைவர் கொண்டாடி ஓ 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஆரம்பத்துலேருந்து அப்படியே தான் இல்லை, மாமாவுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அவங்களோட பிடிச்ச ஹேபிட்ஸோ இல்லை பிடிச்ச ஹேபிட்னா வந்து எல்லா குழந்தையும் அனுப்பிச்சு வெறும் மிலிட்ரி மேனம், அதாவது கரெக்டாக இருக்கும். யார் பர்ஃபெக்ட்னஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் யாருக்கிட்டேயும் எதையும் வாங்கக்கூடாது. அந்த ப்ரெஸ்டீஜ் ரொம்ப தானாக சம்பாதிக்கணும். ஒரு தடவை சம்பளம் வாங்கி பேக் பேக்கெட்டில் போட்டுட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. 6000 ரூபாய். அது எங்கே விழுந்ததுன்னே தெரியாது. சரி சரி. ஆனால் அதுக்கு தேடல் இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுக்கு அவ்வளோ, ஏன்னா 2 பேரும் படிக்கிறாங்க, சின்ன பசங்க. அந்த தேடல் 2 பேரும் தேடல் வந்து கடைசியில் கிடைச்சது ஒரு வெத்து கவனம். மாமாவை பேச சொல்லி மாமாவை பற்றி அதான் பேசிட்டு இருக்காரு. டேனி மாமாவை பற்றி நீங்களும் வந்து போட்டாவே நிற்க மாட்டாரு. இல்லை, இப்போ அதுதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மாமாவை பற்றி பேச சொல்லி ரெக்கார்ட் உங்ககிட்டையும் வருவேன். அடுத்தது சொல்லுங்க மாமா. அப்புறம் ஒரு தடவை ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ வந்து அந்த பிஸ்டன் வந்து கடைஞ்சி எக்ஸ்டெண்டரில் அமைச்சிக்கிறேன். அதாவது ஒரு பொருளோட உயரம் இருக்குன்னா அது வந்து எக்ஸ்டெண்டராக வச்சு ராட் பொருட்கடிக்கிறது போகும். சரி சரி. என்ன ஞாபகத்தில் என்ன பண்ணாருன்னு தெரியல. அது ஏன்னா அவன் வந்து ஓனர் பயங்கரமாக சட்டை போடுவான். உடனே நான் பக்கத்தில் இருந்தால் விழுந்துடுச்சு. அதை எடுத்துகிட்டு டேன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த எக்ஸ்டெண்டர் போட்டுட்டு அதை ரெடி பண்ணி அப்படியே கொடுத்துடுது. ஒரு தடவை நாங்கள் எல்லாருமே சைக்கிள் இங்கேருந்து ஷாப்பிங் கரண்ட் எல்லாருமே சைக்கிள். இப்போ சைக்கிளில் போயிட்டு இருக்கிறது ஒரு பையன் விழுந்து கீழே. அது கீழே விழுந்தது எல்லாம் போயிட்டாங்க. இவங்க தான் கடைசியில் வந்தார். எப்பவுமே லீட் பண்ணுறது வந்து முதல்ல லீட் பண்ணிவிட்டு பின்னாடி தான் வருவார் எல்லாத்தையும். எப்பவுமே எந்த கைடு பண்ணாலும் முதல்ல ஆரம்பிச்சு விட்டுட்டு பின்னாடி இருந்து பாட்டு என்னென்ன நடக்கும். அது நடக்கிறப்ப என்னன்னா கீழே வந்து எல்லாம் அப்புறம் இவர் இங்கே நிறுத்தி இருந்துட்டு ஒரு டிரைவருக்கு யாரும் அப்புறம் எல்லாம் வந்து எதுவுமே வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு குணம். ஆனால் பேசுறது வந்து ஒரு முழுமையான பவராக தான் பேசணும். ஆனால் உள்ள வந்து அன்பாக இருக்கும். மற்றவங்க வந்து அதை புரிஞ்சுக்க முடியாது. என்னடா அப்படி பேசுகிறாரு. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் வந்திருந்து அந்த இதில் படுத்திருந்தார் தெரியுங்களா, சீரனாக்கும். ஆமாம் ஆமாம். நான் கூட கூப்பிட்டாலும் கூட இல்லை நானே எழுந்திரிச்சு. அந்த செமினார் வந்து இன்னும் கடைசி வரைக்கும் இதுவுமே பாருங்க எங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த இதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் தான் போகணும். இதை எங்கள்கிட்ட ஒரு சர்வீஸ் கேட்டிருந்தாருன்னா நாங்கள் இது ஒன்று. ஆனால் எனக்கும் என்னென்னா அந்த சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வீடு அது வந்து எப்படி எழுதுறது, அவங்க பாகிஸ்தானாலும் இருக்குது. அது எப்படி எழுதலான்னு கேட்கறதுக்கு வேண்டி நான் யோசனை வந்து அடுத்த நாள் சனிக்கிழமை கவலைப்படாது. அதாவது அது அப்படியே நிற்கிறது. யூஸ் பண்ணவே அதுக்கு கூட என்னால் முடியும். நீங்கள் இனி மாமாவுக்கு பதில் நீங்கள் தான் கிறிஸ்டுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட்டாக இருக்கணும். மாமா நல்லா செய்வோம். அப்புறம் நான் ரொம்ப தேங்க்ஸுங்க மாமா சொன்னதுக்கு.